பயிரெல்லாம் இப்படி வாடி வதங்கி இருக்குது, தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வாடி வதங்கி இருக்கேன்னு நாம் யாராவது கவலைப்பட்டிருக்கோமா? விவசாயி கவலைப்படுவார், பொதுவானவங்க யாராவது கவலைப்படுவாங்களா? பொதுவானவங்க ஒருத்தர் கவலைப்பட்டிருக்காரு. நடந்து போகும்பொழுது அந்த நடைபாதையில் இருக்கக்கூடிய பயிர்கள் வாடி வதங்கினதை பார்த்துட்டு, இறைவா இந்த பயிர்கள் செழிப்பதற்கு மழை பொழியக்கூடாதா அப்படின்னு வேண்டுகிறார். உடனே மழையும் பொழிகிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன வள்ளலார் ராமலிங்க சுவாமி அடிகளார் ஜோதிமயமாக ஐக்கியமாகி ஜோதி வடிவாக இன்றைய தினம் நமக்கெல்லாம் காட்சி அளிக்கக்கூடிய அற்புதமான திருநாள் இன்றைய திருநாள். உருவ வழிபாடெல்லாம் கூடாது. இறைவன் ஒளிமயமானவர், இறைவன் ஜோதி வடிவமானவர். அதனால் ஒளிமயமான இறைவனை வணங்குங்கள், விளக்கேற்றி இறைவனை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஆமாங்க, வடலூர் வள்ளலார் சுவாமிகள் நமக்கு ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு போயிருக்காங்கங்க. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசித்திருன்னா சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறது இல்லை. உன்னோட ஆன்மாவை நீ பசியோடு வச்சுக்கோ. உங்ககிட்ட தேடல் இருக்கணும், ஒரு கற்றல் இருக்கணும், ஒரு புரிதல் இருக்கணும். அந்த மாதிரி பசி உங்ககிட்ட எப்பயுமே இருந்துன்னு இருக்கணும். தனித்திரு அப்படின்னா தனியாக ஓரமாக ஒரு ரூம்குள்ளார ஒடுங்கி உட்கார்ந்துருக்காது, அப்படி இல்லை. கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக யோசிக்கணும். கூட்டத்தோட கூட்டமாக ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருக்கக்கூடாது. அதுதான் தனித்திருங்கிறது. விழித்திரு அப்படின்னா கண்ணெல்லாம் முழிச்சிட்டு இருந்தால் அதுக்கு பேர் முழிச்சுட்டு இருக்காங்க, விழிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. அறிவுணர்வுடன் நாம் இருக்கணும். ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் ஒரு விழிப்பு உணர்வு, அந்த உணர்வில் ஒரு விழிப்பு இருக்கணும். கண்களில் விழிப்பு இருந்தால் போதாது. நம்முடைய உணர்வாலும் உள்ளத்தாலும் அறிவாலும் ஆற்றலாலும் நாம் விழித்திருக்க வேண்டும். அதை தான் எம்பெருமான் ராமலிங்க சுவாமி அடிகளார் பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு அழகாக சொல்லிட்டு நாம் போயிருக்காங்க. பிள்ளைங்களுக்கு சொத்தை சேர்க்காதீங்கப்பா, புண்ணியத்தை சேரு. சொத்தை சேர்த்து வச்சு அது எந்த வகையிலுமே பிரயோஜனப்பட போகிறதில்ல. 4 வீடு நீ சேர்த்து வைப்ப, ஒரு வீடும் இல்லாமல் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் கூட அதை உடனே கொடுத்துரு. நான் என்னோடய மூச்சுக்கு பிறகு உனக்கு வர்ற மாதிரி எழுதி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லாத. இப்படிலாம் நமக்கு அறிவுரை சொல்லி கொண்டு போயிருக்கிறாருங்க அந்த மகான். அதே மாதிரி ஒருத்தவங்க வராங்க, உட்கார்றாங்க, அவங்க கொஞ்சம் வாடிய முகத்தோடு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு என்ன சாப்பிட்றீங்க, உடனே பசியாருங்க, அப்புறமா நம்ம பேசலான்னு சொல்லணும். ஆனால் அதை விட்டுட்டு அவங்களுக்கு பக்கம் பக்கமாக மணிக்கணக்கில் அவங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால தான் எம்பெருமான் ராமலிங்க சுவாமி அடிகளார் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தவங்க பசியை நாம் ஆற்ற வேண்டும். பசி வந்திட 10ம் பறந்து போகும், எல்லாமே பறந்து போயிடும். அப்படி இருக்கிறதுனால முதல்ல வறுமையிலையும், அதாவது வசதி வாய்ப்பு இல்லாமலும் பசியில் ஏழ்மையோடு இருக்கிறவங்கள கூப்பிட்டு முதல்ல சோறு போடு, அப்புறமா நீ அறிவை கொடு, அன்பை கொடு, எல்லாத்தையும் கொடு, முதல்ல சோத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு உணவு எல்லாருக்கும் வழங்கினாருங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்திலேயே சர்வசமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற பெரிய சங்கத்தை ஆன்மீகத்தில் நிறுவன ஒரே பெருமான் நம்முடைய ராமலிங்க சுவாமி அடிகளார் தான். சத்திய ஞான சபை அப்படின்னு ஒரு பெரிய சபையை வச்சு எல்லாரும் இங்கே இருக்கணும். கொல்லாமை வேண்டும். ஒரு செடியிலேருந்து ஒரு அவரைக்காயை, ஒரு கொடியிலேருந்து அவரைக்காய் பறிக்கிறதாலும், ஒரு செடியிலேருந்து அவரைக்காய் அதாவது வெண்டைக்காயை பறிக்கிறதா இருந்தாலும், அந்த செடிகிட்ட வேண்டிக்கிட்டு அதுகிட்ட உத்தரவு கேட்டுட்டு காய்களை பறித்தவர் நம்முடைய ராமலிங்க சுவாமி அடிகளார். அந்த மகான் சொன்ன அந்த கருத்துக்கள் உலகளவும் இன்றைய லெவலில் மேலை நாடுகள்லாம் பெருமளவில் பெருமையாக அவங்கெல்லாம் பின்பற்றி வராங்க. நாமும் பின்பற்றுவோம். இந்த அற்புதமான நாளிலே ஜோதி வடிவமான ஸ்ரீ ராமலிங்க சுவாமி அடிகளாருடைய திருப்பாதங்களை திருவருட்பா பாடல்கள் மூலம் பாடி பணிவோம். இன்றைய தினம் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்காக நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த மகானுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.